வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்றைக்கி ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். நல்லா சுட சுட மொறுன்னு வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக கடலப்பருப்பு வடை சாப்பிட்றத விட ஒரு கப்பு டீயோட இந்த வாழைப்பூ வடையை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு பூவை மட்டும் எடுத்து வச்சுக்கிங்க. இதே மாதிரி எல்லா தோலையும் எடுத்துட்டு பூவை மட்டும் எடுத்துக்கலாம். தோலெல்லாம் உரித்த பிறகு உள்ளே இதை மாதிரி ஒரு குருத்து இருக்கும். இதையும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம், தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ ஒரு பூவாக எடுத்து இந்த பூக்குள்ளே நரம்பு மாதிரி இருக்குது பாருங்கள், அதை எடுத்துடணும். இந்த தொப்புள் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், இது எடுத்துடணும். இது ரெண்டையும் தூக்கி போட்டுட்டு பூவை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பூவையும் உரித்து எடுத்து வச்சுருங்க. இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்த குருத்தையும் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டேன். இதை அப்படியே வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதை மாதிரி 2 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். 4-5 பல்லு பூண்டு உரிச்சி போட்டுக்குங்க. கூடவே சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும். இதை மூடி போட்டு 1க்கு 2 கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்த பிறகு இதை மாதிரி சின்ன சைஸு கப்பில் கடலப்பருப்பு எடுத்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். கூடவே ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூடவே சேர்த்துக்குங்க. இதை கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மாவாக அரைச்சிட்டிங்கன்னா வடை நல்லா இருக்காது. இதை மாதிரி 1க்கு 2 நறுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். இதை ஒரு மிக்சிங் பவுலில் கொட்டிக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணின கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கடைசியாக தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்குங்க. இது மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு அடுப்பில் கடாய் போட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை மாதிரி உருட்டி கையில் தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். இது மாதிரி போட்டுட்டு 2 பக்கமும் பொன்னிறமாக வர வரைக்கும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ வடை நல்லா செவந்துருச்சு. ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்த இடியும் பொரித்து எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.